ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. கலியை எதிர்கொள்வோம். வழங்கியவர் தயாள் கோவிந்ததாஸ் பிரபு அவர்கள். கலியின் இன்றைய நடப்பை கண்ணில் கண்டும் ஸ்ரீமத் பாகவதம், திருவாய்மொழி இவற்றில் கண்டுள்ள கருத்துக்களை வைத்தும் கலியை எதிர்கொள்வோம் என்ற தலைப்பில் 12 பாடல்களை கொண்ட வெண்பா தொகுப்பினையும் அவற்றிற்கான பொருளையும் பின்வருமாறு காண்போம். உலகின் அழகை ஒருங்கே கெடுத்தார், நிலநீர் வளங்கள் நலித்தார் கலகம், தெருக்கள் மலியத் திணித்தார் உலகே, வரும் நாள் கலியின் வரம். அழகாக இருந்த உலகத்தின் இயற்கையை ஒட்டுமொத்தமாக கெடுத்து விட்டார்கள். நில வளத்தையும் நீர் வளத்தையும் நலியச் செய்தார்கள். தெருக்களில் சண்டைகள் நிறைய திணித்தார்கள். உலக மக்களே, இனிமேல் வரப்போகின்ற நாட்களில் நடப்பவை எல்லாம் கலியின் வரமாகவே இருக்கும். பொலி விழுந்து போய் கிடக்கும் பொன்வயல்கள் தண்ணீர், வலுவிழுந்து போய் வரலும் வாய்க்கால் கலி நடப்பில், நல்ல பெரும் ஆக்கம் நவில்வர் வெறும்போலி, செல்வாக்கு சீர்கெட்டதே. பொன் போன்ற நெல் விளையும் வயல்கள் பொலிவு இழந்து கிடக்கின்றன. தண்ணீர் இல்லாமல் வாய்க்கால் வறண்டு கிடக்கிறது. கலிகாலத்தில் பெரிய ஆக்க திட்டங்கள் பேசுவர். இவைகள் யாவும் போலியானவை. மனிதர்களுக்கு வேண்டிய சிறந்த செல்வங்களான தானியங்கள், பால் முதலியன குன்றி வாழ்வின் செல்வாக்கு சீர்குலைந்து விட்டது. கலியில் அறிவிழந்தார் கற்பதுவும் துச்சம், மலியும் தொழிலகத்துள் மாட்டி, வலிய கயிறு திரிவது போட் காயம் வருத்தி, வயிறு கழுவல் தான் வாழ்வு. கலியில் அறிவிழந்து விட்டார்கள். வாழ்க்கை கல்வி கற்பது குறைவு. பெருகும் தொழிற்சாலைகளில் சிக்கிக் கொண்டு கயிறு போல் திரிந்து உடல் வருந்தி நிற்பர். வயிற்று பிழைப்பு தவிர வாழ்வின் நோக்கம் ஏதும் தெரியாது. இலங்கு நூல் கல்லார் இடம்பொருள் தேரார், கலங்குவர் நாளும் கலியில் துலங்காத, வன்சொல் மனத்துதிக்க வாய்விடுவர் என்னில் ஓர் இன்சொல் அறியார் எனல். அறிவை ஒளிபெறச் செய்கின்ற நூல்கள் கற்க மாட்டார்கள். இடம்பொருள் அறிந்து நன்னடத்தை இருக்காது. ஒவ்வொரு நாளும் துன்பத்தில் ஆழ்வர். பயனில்லாத கடும் சொற்கள் மனத்தே உதிக்க அப்படியே வாய்விட்டு பேசுவர். சண்டை வளர்ப்பர். இனிமையாக பேச கற்றுக்கொள்ளவே இல்லை. நீண்ட முடியழகு நீதிமான் செல்வத்தால், பூண்டிருந்தால் வைதிகன் பூநூலை கீண்ட பெறும், வாய்த்திரித்தாற் கல்விமான் வாட்டம் மனத்திற்கு, ஏய்த்திடுதல் வேலை எனல். கலிகாலத்தில் நீண்ட முடி வைத்திருந்தால் அழகு என்று கருதுவர். செல்வம் இருந்தால் நீதிமான் என்பர். பூநூல் அணிந்திருந்தால் போதும், பிராமணன் என்று மதிக்கப்படுவர். திரித்து பேசினால் கல்விமான் என்பார்கள். வெளியழகே திருமணத்திற்கு போதுமானது. எய்ப்பதுதான் வேலையாக இருக்கும். திருடர் அரசாழ்வர் தீதடைவர் மக்கள், பொருளும் தம்பண்டிரும் போவர் பெருந்துயரால், நாட்டில் நகரில் நலமுற்று வாழாது, காட்டிற்கு செல்வர் கசிந்து. போக போக கலியில் அரசர்கள் யாவரும் திருடர்களாகவே இருப்பர். மக்கள் எந்த நன்மையையும் அடைய இயலாது. பொருளும் மனைவியும் போகும். பெரும் துன்பம் அடைந்து மக்கள் நாட்டிலும் நகரத்திலும் நலமுடன் வாழ இயலாது. கண்ணீர் விட்டு கொண்டு காட்டிற்கு செல்வர். கலியில் மழை வறியது காயும் நிலங்கள், வலிய பயிர் செய்தும் வாழா நலிய, அலைந்து பசியால் அவதியுண்டாம் உண்ண, இலைவேர்கள் மற்றொன்றும் இல். கலியில் மழை குறைந்துவிடும். நிலங்கள் காயும். முயன்று பயிர் செய்யினும் அவை வாழ மாட்டா. மக்கள் உடல் நலிந்து பசியால் அலைந்து துன்பப்படுவர். உண்ணுவதற்கு இலைகளும் வேர்களும் தான் கிடைக்கும். வேறு ஏதும் இருக்காது. மதியிழந்து வாழ்வர் மதியிலர் பின் நிற்பர், மதியார் நல் நீதி மறைகள் விதிகளியில், பண்டை நடைமுறைகள் பாழாகி காண்பதுவும் சண்டை நிறைந்த சபை. கலியுகத்தில் மக்கள் அறிவிழந்து வாழ்வர். அறிவில்லாதவர்களால் நடத்தப்படுவர். நீதி சொல்லும் வேத இலக்கியங்களை மதிக்க மாட்டார்கள். அரச சபையில் தொன்மையான விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட மாட்டா. சண்டை நிறைந்ததாகவே காட்சியளிக்கும். கைவலிந்தால் மன்னர் என்பர், காமந்தான் மையம் என்பர், பை நிறைந்தால் வெற்றிப்பண் பாடிடுவர் ஐயமின்றி, பொய்யுரைத்தால் வாணிப்பத்தை போற்றிடுவர் வையத்துள், மெய்யுரைத்தும் ஏவல் மிகும். வலிய கையை உடையவரை மன்னராக ஏற்பர். காமமே வாழ்வின் மையமாக கருதப்படும். காசு பெறுவதையே வெற்றி என்று நினைப்பர்.
பொய் பேசுபவர்களே சிறந்த வணிகர்களாக கருதப்படுவர். உண்மை பேசினும் வறுமை மிகும். கலியை கெடுக்க கடல் வண்ணன் பக்தர் மலிய புகுவர் நம் மண்ணில் நலியாது கைத்தலம் பற்றும் கதியுண்டு கை கொடுக்கும் சைதன்யர் தந்த சரக்கு. சைதன்ய மகாபிரபு தோன்றியது முதல் 10,000 ஆண்டுகளுக்கு கண்ணனுடைய பக்தர்கள் நம் மண்ணில் தோன்றி நிறைவர். அவர்களால் கண்ணன் திருத்தலத்திற்கு செல்கின்ற நல்ல கதி நமக்கு உருவாகும். சைதன்யர் கொடுத்திருக்கின்ற ஹரிநாம சங்கீர்த்தனமானது கலியை எதிர்கொள்ள உதவியாக இருக்கும். எண்ணற்ற குற்றங்கள் ஏற்று களி நடந்தும் ஒன்குணமென்றேற்றற்கு ஒன்றுண்டு கண்ணன் தன் சேமத் திருப்பதங்கள் சேர்த்துய்வோம் முக்குணம் போய் நாம சங்கீர்த்தனத்தால் நன்கு. எண்ணற்ற குற்றங்களை ஏற்று கலி சென்றாலும் போற்றும்படியாக அதற்கு ஒரு நல்ல குணம் உண்டு. கலியில் கண்ணனின் திருநாமத்தை சங்கீர்த்தனமாக பாடினால் மட்டும் போதும். 3 குணங்களின் சேர்க்கையிலிருந்து விடுபட்டு கண்ணனின் திருப்பாதங்களை பற்றி கோலோக விருந்தாவனம் சென்றடையலாம். வாழ்வு பெறும் உன்னதம் வாமனன் நாமத்தால் தாழ்வு பெறும் மண்ணுலகத் தாகங்கள் பால்கலியும் வாழாது நாமத்தை வாய்விடுக்க நன்குணர்ந்து தாழாது செய்வீர் தவம். வாமனன் ஆகிய கிருஷ்ணரின் நாமத்தை சொல்வதினால் மண்ணுலகில் நம்மை வருத்தும் காமங்கள் தாழ்வடையும். நம் வாழ்வை பாழாக்கும் கலியும் விட்டு விலகும். ஆதலினால் நன்கு உணர்ந்து இடைவிடாது கிருஷ்ணரின் நாமம் சொல்வதாகிய தவத்தை செய்வீர்களாக. ஹரே கிருஷ்ணா. இந்த பாடல்களை நான் முறையாக பாடாமல் தவறாக பாடியிருக்கலாம். தயவு செய்து அதற்கு மன்னிக்கவும். இந்த கலியிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அனைவருக்கும் கொடுத்த மிகச்சிறந்த வரமாகிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தினமும் உச்சரிப்போமாக. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ண. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.